உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் தினசரி செய்கிற காலை பழக்கங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பானதாகவும் சம்டைம் தவறான காலை பழக்கங்கள் இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை மிக மோசமானதாகவும் மாற்றும் சக்தி உள்ளது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவில் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வெற்றியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் காலையில் செய்கிற 6 அதிகாலை பழக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை எப்படி நிகழ்த்துவது என்பதை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் மார்னிங் ஹேபிட்னு சொன்னதுமே நீங்கள் இதற்கு முன்னாடி இதே மாதிரி டாப்பிக்கில் பார்த்த காலையில் 4 மணிக்கு கோழி கூவத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, தினமும் காலையில் 1 மணி நேரம் ரன்னிங் போங்க, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ இது இல்லை. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற இந்த 6 அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை பழக்கங்கள் ரொம்பவும் யூனிக்கான, அதே டைமில் நம்மள பல பேரால் கண்டுகொள்ளப்படாத அண்டர்ரேட்டட் பழக்கங்கள். இந்த 6 பழக்கங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தினமும் காலையில் செய்துட்டு வந்தால் உங்களுடைய சக்ஸஸ், மைண்ட் செட், உற்பத்தி திறன்னு எல்லாமே ராக்கெட் வேகத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பயர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஹேபிட் நம்பர் 1, ஹைட்ரேஷன் ரிச்சுவல் வித் எ பர்பஸ். மனிதனோட உடல் பெரும்பாலும் நீரால் சூழப்பட்டது. நமக்கு வரக்கூடிய வியர்வை, உடலில் ஓடக்கூடிய இரத்தம், நம்ம சிந்தக்கூடிய கண்ணீர்னு உடலுக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தினமும் இரவு நம்ம 6 முதல் 8 மணி நேரம் தூங்கி எந்திக்கும் போது நம்முடைய உடலில் நீர்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் ஒரு 500 ml தண்ணியில் 1 லெமன், இல்லைனா 2 ஸ்பூன் தேன், இல்லைனா ஹிமாலயன் சால்ட்டை 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடியுங்கள். லெமன் முழுக்க முழுக்க விட்டமின் சியால் ஆனது. விட்டமின் சி உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, உடலில் உள்ள நச்சுத்தன்மையை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செரிமானத்திற்கும் உதவுகிறது. அடுத்து ஹனி நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டராக செயல்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் தேன் கொடுக்கிறது. ஹிமாலயன் உப்பு உங்கள் உடலின் எலக்ட்ரோலைட்டை சமநிலைப்படுத்துகிறது. சயின்டிஃபிக்காக காலையில் ஒரு 500 ml தண்ணியில் லெமனு, ஜீரகம், தேன், ஹிமாலய சால்ட்டை சேர்த்து தொடர்ந்து குடித்து வரும்போது உங்களுடைய ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக மாறும். மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணும். உடலில் மெட்டபாலிசம் லெவலை அதிகரித்து செரிமான பிரச்சனையை வராமல் தடுக்கும். உலக அளவில் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளோ ஏன், நம்ம விராட் கோலி கூட தினமும் காலையில் தண்ணியில் எம்ச்சப்பழத்தை சேர்த்து குடிக்கும் பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாரு. இது நாள் முழுவதும் அவரை பீக் பர்ஃபார்மன்ஸோட ரொம்ப எனர்ஜியோட செயல்பட வைக்கிறது. ஹேபிட் நம்பர் 2, மார்னிங் விசுவலைசேஷன் டெக்னிக். ஒரு நாளை நீங்கள் தொடங்குவதற்கு முன் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய நீண்ட கால இலக்குகளை நீங்கள் அடைவதைப் போல கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய விசுவலைசேஷன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் உங்களுடைய கோல்ஸை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய லாங் டேர்ம் கோல் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குவதுனா நீங்கள் அந்த காரை ஆல்ரெடி வாங்கி டிரைவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து தினமும் 5 நிமிடம் விசுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் மூளையோட நியூரல் பாத்வேஸ், அதாவது நரம்பியல் பாதைகள் செயல்பட்டு உங்களை உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கிறது. அர்னால்டு பாடி பில்டிங்கில் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீண்ட காலமாக அந்த மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி தன்னோட கைகளில் வைத்திருக்கிறது மாதிரி தொடர்ந்து பல நாட்கள் விசுவலைசேஷன் பண்ணுவாராம். இந்த ஹேபிட் தான் அவரை தொடர்ந்து பல வழிகளை தாங்கி கொண்டு கடினமாக உடற்பயிற்சி செய்ய வைத்து பல முறை மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டிலை அச்சீவ் பண்ண வைத்தது.
ஸோ நீங்களும் தினமும் காலையில் ஒரு அமைதியான இடத்துல 5 முதல் 10 நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஒரு ப்ரோ டிப் என்னன்னா, நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி முடித்ததுமே நீங்கள் விசுவலைசேஷன் செய்த காட்சிகளை ஒரு டைரியில் எழுதுனீங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஹேபிட் நம்பர் 3, எங்கேஜ் இன் மைக்ரோ லேர்னிங். இன்னைக்கு நிலைமையில் 100ல் 99% மக்கள் தினமும் காலையில் எழுந்ததும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுன்னு நம்முடைய முன்னேற்றத்துக்கு தேவையே இல்லாத குப்பைகளை காலை பொழுதில் நம்முடைய மூளையில் கொட்டுறோம். நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணுற இந்த டைமில் உங்களுடைய பிரெயினுக்கு ஃப்ரெஷ் நாலேஜை ஃபீட் பண்ணலாம். அதாவது மைக்ரோ லேர்னிங். உங்களுடைய வேலை சம்பந்தமான டாபிக் இல்லாமல் புதிய விஷயங்களை பற்றி ஒரு 15 நிமிடம் தினமும் காலையில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது விண்வெளி அறிவியல், ஆழ்கடல் பற்றி தெரிந்து கொள்வது, பிலாசபி, மியூசிக் மாதிரியான நமக்கு சம்மந்தமே இல்லாத புதிய விஷயங்களை தினமும் காலையில் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிரெயினில் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அதிகரிக்கும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது மூளையின் நரம்பியல் இணைப்பை தூண்டுகிறது. மூளையை கூர்மையாகவும் வித்தியாசமாகவும் சிந்திக்க வைக்கிறது. பில்கேட்ஸ் தினமும் காலையில் டெக்னாலஜிக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பற்றி படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நேரத்தை செலவிடுகிறாராம். இப்படி தொடர்ந்து வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அது அவருடைய மூளையில் புதுமையான சிந்தனைகளை தூண்டுவதாக கூறுகிறார். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபீல்டுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லாத புதுமையான நாலேஜபிள் விஷயங்களை தினமும் காலையில் ஒரு 10 முதல் 15 நிமிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஹேபிட் நம்பர் 4, பாடி ஆக்டிவேஷன் த்ரோ பிரீத் ஒர்க். உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க தினமும் காலையில் கிலோமீட்டர் கணக்கில் ஓடணும், இல்லைனா மணிக்கணக்கில் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் பிரீத் ஒர்க் மூலமாக கூட உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். பிரீத் ஒர்க் அதாவது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி என்பது உங்கள் உடலை உற்சாகப்படுத்துவதற்கும் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் ஒரு சிம்பிள் மெத்தடு. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவது உங்களுடைய உடலுக்கு வெளியே தான் பெரும்பாலும் சக்தியை அதிகரிக்கிறது. ஆனால் மூச்சு பயிற்சி உங்கள் உடலோட உள் அமைப்புகளை கவனம் செலுத்துகிறது. அதாவது இதயம், நுரையீரல், மூச்சுக்குழல், இரத்த ஓட்டம் மாதிரியான உடலின் உள் அமைப்புகளை பாதுகாக்கிறது. உடலில் ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்தாலே உங்களுடைய உடலின் ஆற்றல் அதிகரிக்கும். பிரீத் ஒர்க்கை நீங்கள் டே டு டே லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும்னா, முதல்ல 4-7-8 மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது காலையில் எழுந்ததும் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து கண்களை மூடி ஒரு 4 வினாடி மூச்சை உள்ள இழுங்கள். பின் உள்ளிழுத்த மூச்சை 7 வினாடி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. பின் 8 வினாடியில் அந்த மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இதை தினமும் 5 நிமிடம் செய்யுங்கள். மூச்சு பயிற்சியை தினமும் நீங்கள் சூரிய ஒளியின் முன் உட்கார்ந்து செய்யும்போது உற்சாகம் இன்னும் அதிகரிக்கும். ஹேபிட் நம்பர் 5, ரைட் எ மார்னிங் இன்டென்ஷன். மார்னிங் இன்டென்ஷன் என்பது ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எப்படி உணர வேண்டும், எப்படி செயல்பட விரும்புகிறீங்க என்பது குறித்து நீங்கள் எடுக்கும் முடிவாகும். இது ஒன்றும் டூ லிஸ்ட் மெத்தட் இல்லை, ஆனால் உங்களுடைய மனநிலையை ஒருமுகப்படுத்தி உங்களை வழிநடத்தும் ஒரு வழியாகும். உதாரணமாக, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு நீங்களே, இன்று நான் என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக ரொம்ப அமைதியாக இருப்பேன், என் இலக்கை அடைவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தெளிவான நோக்கத்துடன் உங்கள் நாளை தொடங்கும்போது உங்கள் வேலையில் நீங்கள் 100% கவனமாக இருப்பீங்க. தேவையில்லாத கவனச்சிதறல்களை தவிர்ப்பீங்க. உங்களுக்கு ஏற்படுகிற சவால்களை எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் அமைதியாக கையாள்வீங்க. இந்த ஒரு ஹேபிட் ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. இதை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும்னா,
தினமும் காலையில் எழுந்தவுடன் 1 முதல் 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளுக்கு எந்த வேலை முக்கியம், எதை செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. அதை எப்படி கையாள வேண்டும், பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யோசிங்கள். கடைசியாக அதை ஒரு நோட்புக்கில் எழுதுங்க. இல்லைனா உங்களுக்கு கேட்குற மாதிரி வாய் விட்டு சத்தமாக சொல்லுங்கள். இப்படி நீங்கள் காலை பொழுதுலேயே உங்களுடைய நாளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தயாராகும்போது நீங்கள் நினைத்ததை எளிதாக சாதித்து காட்டுவீங்க. ஹேபிட் நம்பர் 6, சன்லைட் அண்டு கிரவுண்டிங். காலையில் எழுந்ததும் ரூமுள்ளையோ இல்லைனா வீட்டுக்குள்ளேயோ மட்டும் மணிக்கணக்காக சுற்றிட்டு இருக்காம கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்து காலை வெயிலில் ஒரு சில நிமிடங்கள் செலவிடுவது உங்களுடைய மனநிலை, ஆற்றல், கவனத்தை மேம்படுத்தும். உங்களுடைய ஸ்லீப்பிங் சர்க்கிள், அதாவது தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செரோட்டோனின் என்ற ஹார்மோனை உடலில் அதிகரிப்பதன் மூலமும் சூரிய ஒளி உங்களுடைய உடலை சுறுசுறுப்பாக எழுப்ப உதவுகிறது. இது உங்களை ரொம்ப சந்தோஷமாக, ஃப்ரெஷ்ஷாக, ஃபீல் குட்டாக மார்னிங் டைமில் உணர வைக்குது. பிகாஸ் இந்த ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன். வெறும் சூரிய ஒளி உங்கள் உடல் மேலே பட்டா மட்டும் பத்தாது. தரையில் இல்லைனா புல்லில் இல்லைனா மண்ணில் உங்களுடைய வெறுங்காலுடன் செருப்பு போடாமல் நேரடியாக உங்கள் கால் பூமியில் படுவது மாதிரி நிற்பது நீங்கள் அமைதியாக இயற்கையுடன் இணைந்திருப்பதை உணர வைக்குது. ஏன் இந்த பழக்கம் முக்கியமானதுன்னா, காலை சூரிய ஒளி உங்கள் உடல் மீது படும்போது அது சுறுசுறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நேரம் என்பதுக்கான சிக்னலை நம்முடைய மூளைக்கு சூரிய ஒளி அளிக்கிறது. தரையில் நிற்பது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுது. நீங்கள் ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணவும் உங்கள் உடலோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணவும் சூரிய ஒளியில் தரையில் கால் படுற மாதிரி நிற்பது ஹெல்ப் பண்ணுது. ஸோ எழுந்தவுடன் ஒரு 5லேருந்து 10 நிமிடம் வெளியே செல்லுங்கள். நீங்கள் ரொம்பவும் பரபரப்பான சிட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பால்கனியில் வெறுங்காலுடன் வெயில் படுற மாதிரி அமைதியாக நில்லுங்கள். அதுவே உங்ககிட்ட தோட்டம் இருந்தால் வெறுங்காலுடன் ஒரு சில நிமிடங்கள் நடந்து ஓய்வெடுத்து உங்களுடைய நாளை அமைதியாக தொடங்குங்கள். ஒரு வழியாக வீடியோவுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். சரியான காலை பழக்கங்களுடன் உங்கள் நாளை தொடங்குவது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். இந்த 6 எளிய காலை பழக்கங்களை நீங்கள் தினமும் பின்பற்றுவது ரொம்பவே எளிதானது. நான் சொன்ன இந்த அதிசயங்களை நிகழ்த்தும் 6 அதிகாலை பழக்கங்களை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அதிக எனர்ஜி, ஃபோக்கஸ், பாசிட்டிவான மைண்ட் செட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம தினசரி செய்கிற சின்ன சின்ன செயல்களும் மாற்றங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கே இந்த 6 பழக்கத்தையும் மொத்தமாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல ஒரு பழக்கத்தை தேர்வு செய்து அதை தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். பின் ஒவ்வொன்றாக ஆட் பண்ணுங்கள். கடைசியில் மொத்தமாக 6 பழக்கத்தையும் ஒரே நாளில் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிற அந்த ஒரு பழக்கம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். காலை பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றும் என்பதை நீங்கள் முழுதுமாக தெரிந்து கொள்ள மார்னிங் மிராக்கிள்ஸுங்கிற புத்தகத்தோட தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கி படித்து பயன்பெறுங்கள். உங்களுடைய காலை பொழுதை எப்போ நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கீங்களோ அப்போ இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ ஏதோ விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய், see you soon. டாடா.